தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு 4-5 நிமிடங்கள் செய்தியை கொண்டு வர தேவன் பாராட்டின கிருபைக்காக அவருக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் ஆவியானவருடைய நடத்துதலை குறித்து, கிரியைகளை குறித்து எப்படி இருதயங்களை அறிந்திருக்கிறார் என்று நாங்க பார்த்தோம். இந்த நாள்ல 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் அங்கே ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு போகிறவர்கள் நாங்க எங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது தேவன் சகலத்தை என்ன செய்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடத்துகிறார் என்று இந்த வசனத்தை வைத்து நாங்கள் சொல்லுவதுண்டு. நீங்களும் சொல்லுவது உண்டு, நம்புகிறது உண்டு, விசுவாசிக்கிறது உண்டு. இதுல ஒரு முக்கியமான காரியத்தை என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்குத்தான் சகலதும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். என்ன நடந்தாலும் அந்த தேவனிடத்துல அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களுக்குத்தான் சகலதும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அன்பு கூறுகிறா அப்படி அவரை நேசித்து, அவருடைய வார்த்தையை நேசித்து அதன்படி வாழுகிறவர்களுக்கு இதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற, அவருடைய வார்த்தைப்படி கீழ்ப்படிந்து கிரியை செய்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் அவர்ல அன்பு கூறுகிறோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வம். இது படிக்கிறவங்களுக்கு, இப்படி பாட்டு படிக்கிறவங்களுக்கு சகலதும் நன்மைக்கு எதுவா நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லல. யாரு இருதயத்திலிருந்து உண்மையாய் அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்கள், அவரிடத்துல அன்பு கூர்ந்தா அவருடைய வசனத்துக்கு செவி கொடுப்பாங்க, கீழ்ப்படிவாங்க, அதன்படி வாழ்ந்து தேவ சித்தம் செய்து தேவன் விரும்புகிற கனி கொடுத்து தேவனிடத்துல போய் சேருவாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அது ஆண்டவர் தேவனுடைய சித்தமா இருக்கிறது, நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது. அதை அவர் நன்மையாக மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆனா நாங்க அன்பு கூற மாட்டோம். வேதமே படிக்க எங்களுக்கு நேரம் இருக்காது, வேதத்தை தேட தியானிக்க நேரம் இருக்காது, அதன்படி வாழ நேரம் இருக்காது, அதன்படி ஜெபிக்க நேரம் இருக்காது, அதன்படி குடும்பத்தை நடத்த நேரம் இருக்காது, தெய்வத்தை உண்மையாய் ஆராதிக்க வேண்டும் என்று சபைக்கு போக நேரம் இருக்காது. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நேரம் இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, டாக்டருக்கு போறதுக்கு நேரம் இருக்கும், வேலைக்கு போறதுக்கு நேரம் இருக்கும், சமைக்க நேரம் இருக்கும், பிள்ளைகளை கொண்டு ஸ்கூல்ல ஒரு சரியான நேரத்துக்கு விடுகிறதுக்கு நேரம் இருக்கும், நித்திர கொள்ள நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. தெய்வத்துடைய வார்த்தைக்கு நேரம் கொடுக்க, அவரோட உறவாட, ஆராதிக்க, வார்த்தையை தியானிக்க, சஞ்சரிக்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடைக்காது. இது இப்படி நேரம் கிடைக்கல, நேரம் இல்லை என்று இப்படி வாழ்றாங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அல்ல. அப்படி அன்பு கூறாதவர்களுக்கு அந்த என்ன நடந்தாலும் அவர் அது நன்மைக்கு எதுவா இருக்கிற காரியமும் கிடையாது. அன்பு கூறுகிறவர்களுக்குத்தான் என்ன நடந்தாலும் அதை அவர் நன்மையாய் மாற்றுகிறார். ஆகவே நானும் நீங்களும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவராக வாழ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக, வழி நடத்துவாராக. தொடர்ந்தும் கேள்விகள், சந்தேகங்கள், ஜெபங்கள், வேதத்தை பற்றி இன்னும் அறிய வேண்டும்,
என்ன காரியமா இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள். 0044 78 67 91 62 81. ஆவியானவர், வார்த்தையாகிய இயேசு தெய்வம் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.